அனைவருக்கும் வணக்கம். நேற்றைய தினம் திரு சி.வி. சண்முகம் அவர்கள் திண்டிவனத்திலே பத்திரிகையாளர்களை சந்திக்கின்ற பொழுது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பற்றியும் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடி அவர்களை பற்றியும் சில தவறான கருத்துக்களை சொல்லி கழகத்திலே குழப்பத்தை விளைவிக்க முற்பட்டு வருகிறார். அதற்கு சில விளக்கங்களை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே இருந்து சாரசாரியாக மாற்று கட்சிக்கு தொண்டர்கள் செல்வதாகவும் சீட்டுக்கட்டு சரிவதை போல இயக்கம் சரிந்து கொண்டிருப்பதாகவும் சொல்லியிருக்கிறார். இது பச்சை பொய் என்பதை அவர் புரிந்து கொள்ள வேண்டும். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே சில முன்னாள் அமைச்சர்கள், பதவி சுகத்தை அனுபவித்தவர்கள், இந்த இயக்கத்திலே சில முன்னாள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் பதவியை அனுபவித்தவர்கள், கடந்த முறை சட்டமன்ற தேர்தலிலே போட்டியிடுவதற்கான வாய்ப்பினை பெறாதவர்கள் போன்றவர்கள்தான் சென்று கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த இயக்கத்தினுடைய உண்மையான தொண்டர்கள் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்திலே இருந்து, அம்மா காலத்திலே இருந்து இன்றைக்கு அண்ணன் எடப்பாடியார் தலைமையை ஏற்றுக்கொண்டிருக்கின்ற உண்மையான அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தொண்டர்கள் யாரும் இந்த இயக்கத்திலே இருந்து செல்லவில்லை என்பதை அவர் புரிந்து கொள்ள வேண்டும். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் உருவாக்கப்பட்ட இயக்கம். திமுக ஒரு தீய சக்தி என்ற கோஷத்தோடு உருவாக்கப்பட்ட இயக்கம். புரட்சித் தலைவி அம்மா அவர்களால் எஃகு கோட்டையாக மாற்றப்பட்ட இயக்கம். இந்த இருவரும் தலைவருடைய மறைவிற்கு பின்னால் அண்ணன் எடப்பாடியார் அவருடைய தலைமையில் இந்த இயக்கம் இன்றைக்கு கட்டுக்கோப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. எனவே இந்த இயக்கத்திலே இருந்து எந்த ஒரு தொண்டரும் செல்லவில்லை என்பதை அவர் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் தொடர்ந்து ஒரு குற்றச்சாட்டை கழக தொண்டர்கள் மத்தியிலேயும் பத்திரிகையாளர்கள் மத்தியிலேயும் அவர் பரப்பிக் கொண்டிருக்கிறார். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு பேச்சுவார்த்தை நடத்தி அரசு அமைக்க முயற்சித்ததாக ஒரு தவறான தகவலை பரப்பிக் கொண்டிருக்கிறார். இது முற்றிலும் உண்மைக்கு புறம்பான செய்தி. எந்த ஒரு நேரத்திலேயும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மனதளவில் கூட திராவிட முன்னேற்ற கழகத்தை ஏற்றுக்கொண்டதில்லை. அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் 4.5 ஆண்டு காலம் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருந்த பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்த்து கடுமையான குற்றச்சாட்டுகளை சொன்னவர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள். 2021 ஆண்டு முதல் 2026 ஆண்டு வரை தமிழகத்தினுடைய எதிர்க்கட்சி தலைவராக சிறப்பான முறையிலே பணியாற்றிய பொழுது கூட திராவிட முன்னேற்ற கழகத்தை கடுமையாக குற்றம் சாட்டியவர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள். 2026 சட்டமன்ற தேர்தலிலே கூட 195 சட்டமன்ற தொகுதிகளுக்கு நேரடியாக சென்று மக்களை சந்தித்து தேர்தல் பரப்புரை மேற்கொள்ளுகின்ற பொழுது கூட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செயல்பாடுகள், அந்த ஆட்சியிலே நடைபெற்ற தவறுகளை எல்லாம் மக்கள் மத்தியிலே தோலுரித்து காட்டியவர் அண்ணன் எடப்பாடியார் தான் என்பதை அவர் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். எந்த ஒரு இடத்திலேயும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு பின்னால் அண்ணன் எடப்பாடியார் இந்த இயக்கத்தினுடைய தலைமை பொறுப்பை ஏற்று செயல்பட்ட பொழுது யாரும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஆதரவாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமை உட்பட தொண்டர்கள் வரை, நிர்வாகிகள் வரை யாரும் செயல்படவில்லை என்பதை இன்றைக்கு சி.வி. சண்முகம் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதே குற்றச்சாட்டை இன்றைக்கு தமிழக வெற்றி கழகத்தினுடைய அமைச்சராக இருந்து கொண்டு அந்த இயக்கத்தை ஆட்கொள்ள வேண்டும் என்ற முனைப்போடு செயல்பட்டு கொண்டிருக்கின்ற அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் நேற்றைய தினம் மதுராந்தகத்திலே பேசுகின்ற பொழுது கூட அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் திமுகவோடு சேர்ந்து ஆட்சி அமைக்க முயற்சித்ததாக ஒரு தவறான சொல்லை பயன்படுத்தி வருகிறார். ஆதவ் அர்ஜுனா அவர்களே, அமைச்சராக இருக்கின்றீர்கள், நாவடக்கத்தோடு பேச கற்றுக்கொள்ளுங்கள். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் சொன்னார்கள்,
பதவி வரும்போது பணிவு வர வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். ஆனால் நீங்கள் இன்றைக்கு ஆணவத்தால், அகங்காரத்தால் ஆட்சி அதிகாரம் உங்கள் கையிலே இருக்கிறது என்பதற்காக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கின்ற சிலரை ஆள் பிடிக்கும் வேளையிலே குதிரை பேரம் நடத்தி இழுத்து கொண்டிருக்கின்றீர்கள் என்பது நாட்டு மக்களுக்கு நன்றாக தெரியும். உங்களுடைய தவறை திருத்திக் கொள்ளுங்கள் என்று இந்த நேரத்திலே நான் கேட்டுக்கொள்கிறேன். மீறினால் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உண்மையான தொண்டர்கள் கொதித்து எழுவார்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மேலும் திரு சி.வி. சண்முகம் அவர்கள் பேசுகின்ற பொழுது, அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்ற 47 சட்டமன்ற தொகுதிகளில் 31 சட்டமன்ற தொகுதிகளில் பாட்டாளி மக்கள் கட்சி போட்ட பெச்சையால் தான் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்றது என்று சொல்லியிருக்கிறார். பாட்டாளி மக்கள் கட்சியை நாங்கள் மனதார ஏற்றுக்கொண்டு கூட்டணியிலே பொதுச் செயலாளர் அவர்கள் இணைத்தார்கள். மேலும் பாரதிய ஜனதா, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், தமிழக காங்கிரஸ் உள்ளிட்ட இயக்கங்களோடு கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தி அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையில் ஒரு மாபெரும் கூட்டணியை அமைத்தார்கள். அந்த நேரத்திலே கூட்டணி கட்சி நிர்வாகிகளுக்கு உரிய மரியாதையை அண்ணன் எடப்பாடி அவர்கள் தந்தார்கள். அனைத்து கூட்டணி கட்சியினுடைய தலைவர்களோடு அரவணைப்பாக சென்றார்கள். அவருடைய கருத்துக்களை கேட்டறிந்தார்கள். அதற்கு ஏற்ப மிக சுமூகமான நிலையில் இந்த கூட்டணியை அவர் நடத்தி சென்றார்கள். இந்த கூட்டணியுடைய பலத்தால் 47 இடங்களில் அண்ணன் எடப்பாடியார் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலேயும், மேலும் 6 இடங்களில் கூட்டணி கட்சிகளின் சார்பிலேயும் வெற்றி பெற்று 53 இடங்களில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்றது என்பது உண்மை. பாட்டாளி மக்கள் கட்சி அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இல்லாத நேரத்தில் கூட 2011ஆம் ஆண்டு அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் எடப்பாடி சட்டமன்ற தொகுதியிலே தேர்தலிலே போட்டியிட்டு வெற்றி பெற்றார்கள். திரு சி.வி. சண்முகம் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது, எடப்பாடி சட்டமன்ற தொகுதியிலே தட்டு தடுமாறிதான் அவர் வெற்றி பெற்றார் என்று ஒரு தவறான குற்றச்சாட்டை சொல்லுகிறார். இது தவறு. இவர்தான் விழுப்புரம் மாவட்டத்திலே தட்டு தடுமாறி வெற்றி பெற்றிருக்கிறார் என்பதுதான் உண்மை. 2011ஆம் ஆண்டு அன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம், காங்கிரஸ் பேரிழக்கம், பாட்டாளி மக்கள் கட்சி ஒன்றாக இணைந்து சட்டமன்ற தேர்தலை சந்தித்த போது கூட 2011ஆம் ஆண்டு எடப்பாடி சட்டமன்ற தொகுதியிலே 45,000 வாக்குகள் வித்தியாசத்திலே வெற்றி பெற்றவர் அண்ணன் எடப்பாடியார். அதே போல 2016ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலிலே பாட்டாளி மக்கள் கட்சி தனித்து போட்டியிட்ட போது கூட எடப்பாடி சட்டமன்ற தொகுதியிலே அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் வெற்றி பெற்றவர்கள். அதே போல 2021 தேர்தலிலே பாட்டாளி மக்கள் கட்சியோடு இணைந்து தேர்தலை சந்தித்த அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மாபெரும் வெற்றி பெற்றது. அண்ணன் எடப்பாடியார் எடப்பாடி சட்டமன்ற தொகுதியிலே வெற்றி பெற்றார். 2026 சட்டமன்ற தேர்தலிலே கூட அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் தமிழகத்திலே அதிகமான வாக்குகள் 96,000 வாக்குகள் வித்தியாசத்திலே வெற்றி பெற்ற தொகுதி எடப்பாடி தொகுதி என்பதை திரு சி.வி. சண்முகம் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எந்த தேர்தலிலேயும் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் தட்டு தடுமாறி வெற்றி பெறவில்லை என்பதை அவர் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். 1972 முதல் எடப்பாடி சட்டமன்ற தொகுதியிலே திராவிட முன்னேற்ற கழகம் இதுவரை வெற்றி பெறவில்லை என்பதுதான் உண்மை. இதை அவர் புரிந்து கொள்ள வேண்டும். எடப்பாடி சட்டமன்ற தொகுதி அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கோட்டை என்பதை திரு சி.வி. சண்முகம் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மேலும் ஒன்றை அவர் சொல்லியிருக்கிறார். பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய துணையோடு வட மாவட்டங்களிலே வெற்றி பெற்றது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்று சொல்லியிருக்கிறார். வட மாவட்டங்களிலே வலுவாக இருக்கின்ற பாட்டாளி மக்கள் கட்சியோடு கூட்டணி அமைத்து தேர்தலிலே போட்டியிட்ட பொழுது 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் இதே சி.வி. சண்முகம் ஏன் விழுப்புரம் தொகுதியிலே போட்டியிட்டு வெற்றி பெறவில்லை? இவருக்கு கூட்டணி கட்சி அவருக்கு உரிய உதவி புரியவில்லையா, அல்லது அவர்களை அனுசரித்து இவர் நடந்து கொள்ளவில்லையா? எந்த காரணத்தினால் 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் விழுப்புரம் சட்டமன்ற தொகுதியிலே இவரால் இந்த இயக்கத்திலே இருந்து விரட்டி அடிக்கப்பட்ட லட்சுமணன் அவரிடத்திலே தோல்வியுற்றார்? இதற்கு அவரால் பதில் கூற முடியுமா? இந்த இயக்கத்தை பற்றி குறை சொல்வதற்கு சி.வி. சண்முகத்திற்கு என்ன அருகதை இருக்கிறது? விழுப்புரம் மாவட்டத்திலே அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தோல்வியுற்றதற்கு இவர்தான் காரணம் என்பதை இந்த நேரத்திலே நான் கடுமையாக குற்றம் சாட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். நாவடக்கத்தோடு பேச வேண்டும். வளர்த்த இயக்கத்தை பற்றி குறை சொல்வதற்கு உனக்கு என்ன தகுதி இருக்கிறது? அம்மா அம்மா என்று நேற்றைய தினம் சொல்லுகின்றாயே திரு சி.வி. சண்முகம் அவர்களே,
அதே அம்மா அவர்களால் தான் உங்களுடைய மாவட்ட செயலாளர் பதவி எடுக்கப்பட்டது. அதன் பிறகு உங்களுக்கு மாவட்ட செயலாளர் என்ற பதவியை பிச்சை போட்டது அண்ணன் எடப்பாடியார் அவர்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே அமைப்பு செயலாளர் என்ற பிச்சையை போட்டது அண்ணன் எடப்பாடியார் அவர்கள். மீண்டும் 2021ஆம் ஆண்டு விழுப்புரம் சட்டமன்ற தேர்தலிலே நீங்கள் தோல்வியுற்ற பொழுது அண்ணன் எடப்பாடியார் அவர்களை நீங்கள் கெஞ்சி கேட்டதின் காரணத்தினாலே, வற்புறுத்தியதின் காரணத்தினாலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் போட்ட பிச்சைதான் உனக்கு நாடாளுமன்ற மேலவை உறுப்பினர் என்பதை நீ மறந்துவிட வேண்டாம். யாரை பார்த்து பேசுகிறாய்? இந்த இயக்கத்துடைய பொதுச் செயலாளர், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளராக இருக்கிற அண்ணன் எடப்பாடியாரை பற்றி குறை சொல்வதற்கு உனக்கு என்ன யோகியதை இருக்கிறது? குடும்ப அரசியல் நடத்துவதாக சொல்லுகிறாரே, யாரை பார்த்து சொல்லுகிறாய்? உன்னுடைய மாவட்டத்திலே குடும்ப ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிற நீ எங்களுடைய பொதுச் செயலாளரை பார்த்து குடும்ப அரசியலை நடத்துகிறாய் என்று சொல்கிறாய். இதுவரை முதலமைச்சராக இருந்த பொழுதும் சரி, இன்றைக்கு பொதுச் செயலாளராக இருக்கின்ற பொழுதும் சரி, அண்ணன் எடப்பாடியாருடைய மகனை பற்றி யாருக்கும் தெரியாது. எந்த விதமான கட்சி நிகழ்ச்சிகளிலோ அரசு நிகழ்ச்சிகளிலோ இதுவரை அவர் கலந்து கொண்டது இல்லை. அவரை இதுவரும் நேரிலே பல பேர் பார்த்ததில்லை. ஏன் இங்கே அமர்ந்திருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர்களாகிய நாங்கள் கூட இதுவரை அவரை நேரிலே நாங்கள் சந்தித்தது இல்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் முதலமைச்சராக இருந்த பொழுதும் சரி, இப்போது இந்த இயக்கத்தினுடைய பொதுச் செயலாளராக இருக்கின்ற பொழுதும் சரி, அண்ணன் அவருடைய மகனை எந்த விதமான அரசியல் நிகழ்வுகளிலும் கலந்து கொள்ள அனுமதிக்கவில்லை என்பதுதான் உண்மை. ஆனால் அதே நேரத்தில் விழுப்புரம் மாவட்டத்திலே என்ன நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது? உன்னுடைய அண்ணன் திரு ராதாகிருஷ்ணன் அவர்கள் அந்த மாவட்டத்தினுடைய குறுநில மன்னராக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் என்பது அந்த மாவட்டத்தில் இருக்கின்ற கழகத்தினுடைய நிர்வாகிகளுக்கு நன்றாக தெரியும். உங்களை மீறி, உங்களுடைய சகோதரரை மீறி யார் பொதுச் செயலாளரை சென்று சந்தித்தாலும் அவர்கள் கட்சியிலே இருந்து கட்டம் கட்டப்பட்டார்கள். அவர்களுக்கு சட்டமன்ற தேர்தலிலே போட்டியிடுவதற்கான வாய்ப்பு மறுக்கப்பட்டது என்பதுதான் உண்மை. இன்றைக்கு நீங்கள் விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கின்ற 6 சட்டமன்ற தொகுதிகளில் 2 தொகுதிகள் கூட்டணி கட்சிகளுக்கு போக 4 சட்டமன்ற தொகுதிகளுக்கு நீங்கள் பரிந்துரை செய்த வேட்பாளர்களைத்தான் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் தேர்தலிலே போட்டியிடுவதற்கு அறிவித்தார்கள். ஆனால் அங்கே என்ன நடந்தது? விழுப்புரம் தொகுதியிலே மயிலம் சட்டமன்ற தொகுதியிலே மட்டும் நீங்கள் வெற்றி பெற்றீர்கள். மாறாக பானூர் சட்டமன்ற தொகுதி, விழுப்புரம் சட்டமன்ற தொகுதி, திண்டிவனம் சட்டமன்ற தொகுதியிலே நீங்கள் பரிந்துரை செய்த வேட்பாளர்களை அறிவித்த அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் அவர்களுக்காக கடுமையாக உழைத்தார்கள். ஆனால் அந்த மாவட்டத்தினுடைய குறுநில அமைச்சராக, குறுநில மன்னராக செயல்பட்ட நீங்கள் ஏன் அந்த 3 வேட்பாளர்களை வெற்றி பெற செய்யவில்லை? எதனால் அவர்கள் தோற்றார்கள்? இன்றைக்கு காரணம் வேண்டும், காரணம் வேண்டும், தோற்றதற்கு காரணம் என்று கதறிக்கொண்டிருக்கின்ற நீங்கள் உங்கள் மாவட்டத்திலே உங்களால் நிறுத்தப்பட்ட 3 வேட்பாளர்கள் தோற்றதற்கு என்ன காரணம் என்பதை முதலிலே நீங்கள் தொண்டர்களுக்கு கூறுங்கள். இன்றைக்கு பொதுக்குழுவை கூட்ட வேண்டும், செயற்குழுவை கூட்ட வேண்டும், அங்கே பேச வேண்டும் என்று நீங்கள் கேட்கின்றீர்கள். ஆனால் அண்ணன் எடப்பாடியார் இந்த இயக்கத்தை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக, இந்த இயக்கத்தினுடைய தொண்டர்களுடைய கருத்துக்களை அறிய வேண்டும் என்பதற்காக, ஒரு சட்டமன்ற வேட்பாளர் வெற்றி பெற வேண்டும் என்றால் இந்த இயக்கத்தினுடைய ஆணிவேர்களாக செயல்பட்டு கொண்டிருக்கின்ற ஒன்றிய கழக செயலாளர்கள், பேரூர் கழக செயலாளர்கள், நகர கழக செயலாளர்கள், இயக்கத்தினுடைய மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர்கள், மாவட்ட கழகத்தினுடைய நிர்வாகிகள், அந்தந்த மாவட்டங்களிலே பணியாற்றி கொண்டிருக்கிற கழகத்தினுடைய தலைமை கழக நிர்வாகிகள், கழகத்தினுடைய சார்பணி மாவட்ட செயலாளர்கள், கழகத்தினுடைய பொதுக்குழு உறுப்பினர்கள் உள்ளிட்ட அனைவருடைய கருத்துக்களை கேட்டு செயல்பட வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையில் தான் ஒவ்வொரு மாவட்டமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் தலைமை கழகத்திலே அவர்களை அழைத்து அவர்களுடைய கருத்துக்களை கேட்டறிந்து அந்த கருத்துகளின் அடிப்படையில் செயற்குழுவை கூட்டி, பொதுக்குழுவை கூட்டி உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஏற்கனவே மாவட்ட கழகத்துடைய செயலாளர்கள் கூட்டத்திலே அண்ணன் எடப்பாடி அவர்கள் அறிவித்தார்கள். அதன் அடிப்படையில் கடந்த 13ஆம் தேதி 13/6/2026 அன்று காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்கின்ற 3 சட்டமன்ற தொகுதிகள், காஞ்சிபுரம் சட்டமன்ற தொகுதி, உத்தரமேரூர் சட்டமன்ற தொகுதி, ஸ்ரீபெரும்புதூர் சட்டமன்ற தொகுதியைச் சேர்ந்த மாவட்ட கழக செயலாளர், மாவட்ட கழகத்துடைய நிர்வாகிகள், அந்த
மாவட்டத்தில் இருக்கின்ற முன்னாள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், இந்நாள் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அந்த மாவட்டத்திலே கழகத்திற்காக பணியாற்றி கொண்டிருக்கிற தலைமை கழக நிர்வாகிகள், கழகத்துடைய மாநில பிற நிர்வாகிகள், மாவட்ட சார்பு அணியினுடைய நிர்வாகிகள், அந்த மாவட்டத்திலே பணியாற்றி கொண்டிருக்கிற ஒன்றிய கழக செயலாளர்கள், நகர கழக செயலாளர்கள், பேரூர் கழக செயலாளர்கள், பொதுக்குழு உறுப்பினர்கள் என அனைவரையும் அழைத்து காஞ்சிபுரம் மாவட்டத்திலே 3 மணி நேரம் அந்த நிர்வாகிகளுடைய ஆலோசனைகளை கேட்டறிந்தார். அவர்கள் சொன்ன கருத்துக்களை, யோசனைகளை குறிப்பிடுத்துக் கொண்டிருக்கிறார். அதன் அடிப்படையில் ஒவ்வொரு மாவட்டமாக தலைமை கழகத்திலே அழைத்து அவருடைய கருத்துக்களை எல்லாம் கேட்டறிந்து, அதன் பிறகு இந்த இயக்கத்தினுடைய கட்டமைப்பை வலுப்படுத்த நடைபெற்று முடிந்த சட்டமன்ற தேர்தலில் கழகம் வெற்றி வாய்ப்பினை இழந்ததற்கு என்ன காரணம் என்பதை கேட்டறிந்து, அதன் பிறகு செயற்குழுவை, பொதுக்குழுவை கூட்டி அறிவிப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். அதற்கு முன்பாக திரு சி.வி. சண்முகம் உடனே செயற்குழுவை கூட்ட வேண்டும், உடனே பொதுக்குழுவை கூட்ட வேண்டும் என்று சொல்லுகிறார். செயற்குழுவிலே 175 முதல் 200 வரை உறுப்பினர்கள், செயற்குழு உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். இந்த 175 முதல் 200 செயற்குழு உறுப்பினர்களிலே ஒரு 5 பேர் 10 பேர் பேச முடியும். அதுவும் யார் பேச முடியும்? சி.வி. சண்முகம் போன்ற முன்கோபிகள் தான் அந்த கூட்டத்திலே பேச முடியும். பொதுக்குழுவிலே 3000 பொதுக்குழு உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். அதிலே மேடையிலே அமர்ந்திருக்கிற தலைமை கழகத்துடைய நிர்வாகிகள் தான் பேச முடியும். அடிமட்டத்திலே இந்த இயக்கத்திற்காக உழைத்துக் கொண்டிருக்கிற அடிமட்ட தொண்டர்கள், ஒன்றிய கழக செயலாளர்கள், நகர கழக செயலாளர்கள், மற்ற கழகத்தினுடைய நிர்வாகிகளுடைய கருத்துக்களை கேட்க வேண்டும் என்பதற்காகத்தான் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் இன்றைக்கு இந்த இயக்கத்தினுடைய உழைத்துக் கொண்டிருக்கின்ற நிர்வாகிகளை அழைத்து மாவட்ட வாரியாக ஆய்வு செய்து கொண்டிருக்கிறார். வெற்றி வாய்ப்பு இழந்ததற்கான காரணம் என்ன என்று கேட்டுக் கொண்டிருக்கிறார். இந்த இயக்கம் தொடர் தோல்வியை சந்தித்துக் கொண்டிருக்கிறது என்று திரு சி.வி. சண்முகம் சொல்லுகிறார். யாரால் இந்த தொடர் தோல்வி என்பதை கண்டறியத்தான் இன்றைக்கு மாவட்ட வாரியாக ஆய்வு கூட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார். மாறாக உடனடியாக செயற்குழுவை கூட்ட வேண்டும், உடனடியாக பொதுக்குழுவை கூட்ட வேண்டும் என்று சொல்லுகிறார். அப்படி கூட்டினால் அந்த செயற்குழுவிலே இவரை போன்றவர்கள் தான் பேச முடியும், பொதுக்குழுவிலே இவரை போன்றவர்கள் தான் பேச முடியும். ஆனால் உழைத்தவர்கள் பேசியதை கேட்க வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு மாவட்ட வாரியாக ஆய்வு கூட்டத்தை நடத்துகின்ற அண்ணன் எடப்பாடியார் ஒவ்வொரு மாவட்டத்திலே யார் தவறு செய்தார்கள், என்னென்ன பரிசீலனை செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதற்காக இது போன்ற ஆய்வு கூட்டத்தை நடத்துகின்ற நேரத்தில் இவர் அவசரப்படுகிறார். ஏன்? விழுப்புரம் மாவட்டத்திலே இவரால் பரிந்துரை செய்யப்பட்ட 3 சட்டமன்ற வேட்பாளர்கள் தோல்வியடைந்திருக்கிறார்கள். அந்த மாவட்டத்திலே இன்றைக்கு ஒரு மாவட்ட செயலாளர் சிறப்பான முறையிலே செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். அவருடைய செயல்பாடுகளை பார்த்து பொறுக்க முடியாமல் பொறாமையால் இன்றைக்கு இவர் அந்த மாவட்டத்தில் இருக்கிற கழகத்தினுடைய நிர்வாகிகளை அவர்கள் சொல்லுகின்ற கோரிக்கைகளை ஏற்றுக்கொள்ளாத நிலையில்தான் இன்றைக்கு அந்த மாவட்டம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே ஒரு புத்துணர்ச்சி பெற்று விறுவிறுப்போடு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது என்ற காரணத்தினால் இயக்கம் அந்த மாவட்டத்திலே இவரது கையை விட்டு சென்று விட்டது, தொண்டர்கள் இவருடைய தலைமையை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதற்காக இன்றைக்கு அவதூறுகளை பரப்பி கொண்டிருக்கிறார் என்பதை திரு சி.வி. சண்முகம் அவர்கள் தயவு செய்து உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் நான் அவருக்கு ஒரு அறிவுரையாக அல்ல, ஒரு கோரிக்கையாக சொல்லுகிறேன். இந்த இயக்கத்தை களங்கப்படுத்த வேண்டும் என்பதற்காக இந்த இயக்கத்தினுடைய பொதுச் செயலாளர் சிறப்பான முறையிலே செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் என்பதற்காக அவர் மீது அவதூறுகளை பரப்பி கொண்டிருக்கிற திரு சி.வி. சண்முகம் அவர்களே, உங்களை நீங்கள் திருத்திக் கொள்ளுங்கள். உங்கள் மாவட்டத்திலே உங்களால் பரிந்துரை செய்யப்பட்ட வேட்பாளர்கள் தோல்வி அடைந்ததற்கு என்ன காரணம் என்று நீங்கள் முதலில் சொல்லுங்கள். அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் சேலம் மாவட்டத்திலே 7 தொகுதிகளிலே வெற்றி பெற்றிருக்கிறார். இந்த மாவட்டத்திலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கோட்டையாக இருந்து கொண்டிருக்கிறது. அதே போல இன்றைக்கு திருவண்ணாமலை மாவட்டத்திலே 5 சட்டமன்ற தொகுதிகளில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு வெற்றி பெற்றிருக்கிறது. திருவண்ணாமலை தெற்கு மாவட்டத்திலே கலசப்பாக்கம் சட்டமன்ற தொகுதி, செங்கம் சட்டமன்ற தொகுதியினுடைய மாவட்ட செயலாளராக இருக்கின்ற நான் 2 தொகுதிகளிலேயும் கழகம் வெற்றி பெற்றிருக்கிறது. அதுவும் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் நேரடியாக வருகை தந்து தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டதின் காரணமாக இந்த 2 சட்டமன்ற தொகுதிகளிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்றிருக்கிறது. மேலும் எங்களுக்கு கூட்டணியிலே இருக்கின்ற பாட்டாளி மக்கள் கட்சி, பாரதிய ஜனதா கட்சி, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், தமிழ் மாநில காங்கிரஸ் உள்ளிட்ட இயக்கங்கள் எல்லாம் கூட்டணியாக இணைந்து உழைத்ததின் காரணமாக நாங்கள் வெற்றி பெற்றோம் என்பதை இந்த நேரத்திலே மாறுதட்டி சொல்லுகிறேன்.
அதே போல அண்ணன் ராமச்சந்திரன் அவர்கள் கீழ்பெண்ணாத்தூர் சட்டமன்ற தொகுதியிலே போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கிறார். அவருடைய கிழக்கு மாவட்டத்தில் இருக்கின்ற இன்னொரு சட்டமன்ற தொகுதியான திருவண்ணாமலை தொகுதியிலே தட்டு தடுமாறி 1900 வாக்குகள் வித்தியாசத்திலே தான் திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்றிருக்கிறது. எனவே திருவண்ணாமலை கிழக்கு மாவட்டமும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கோட்டையாக இருக்கிறது. அதே போல திருவண்ணாமலை வடக்கு மாவட்டத்திலே அண்ணன் முக்கூர் சுப்பிரமணியன் அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார். இன்னொரு தொகுதியான வந்தவாசி தொகுதியிலே சுமார் 2500 வாக்குகள் வித்தியாசத்திலே தான் அங்கே திமுக தட்டு தடுமாறி வெற்றி பெற்றிருக்கிறது. அதே போல ஆரணி திருவண்ணாமலை மத்திய மாவட்டத்தில் இருக்கிற ஆரணி சட்டமன்ற தொகுதியிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வேட்பாளர் வெற்றி பெற்றிருக்கிறார். அந்த மத்திய மாவட்டத்தில் இருக்கிற போலூர் சட்டமன்றத்திலே 200 வாக்குகள் வித்தியாசத்திலே தான் தட்டு தடுமாறி இன்றைக்கு தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெற்றிருக்கிறது. இதுதான் உண்மை நிலைமை. இதுபோல பல மாவட்டங்களில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணன் எடப்பாடியார் தலைமையில் வெற்றி பெற்றிருக்கிறது என்பதை திரு சி.வி. சண்முகம் அவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். மாவட்டத்திலே நாங்கள் ஒற்றுமையாக இருக்கிறோம். கழகத்தினுடைய நிர்வாகிகள் ஒற்றுமையாக இருக்கிறார்கள். இங்கே இருக்கின்ற கூட்டணி கட்சிகளை நாங்கள் மதிக்கிறோம், எங்களை அவர்கள் மதிக்கிறார்கள். அதனால்தான் திருவண்ணாமலை மாவட்டம், சேலம் மாவட்டம் போன்ற பல்வேறு மாவட்டங்களிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்றிருக்கிறது. ஆனால் உன்னுடைய விழுப்புரம் மாவட்டத்திலே என்ன நிலைமை? கூட்டணி கட்சியோடு நீங்கள் அனுசரித்து செல்லவில்லை, அவர்களை நீங்கள் மதிக்கவில்லை என்பதுதான் கூட்டணி கட்சி தலைவருடைய குற்றச்சாட்டு என்பதை நீங்கள் முதலில் உணர்ந்து கொண்டு உங்களுடைய தவறுகளை நீங்கள் புரிந்து கொண்டு அதற்கு ஏற்ற வகையில் நீங்கள் செயல்பட வேண்டும். குடும்ப அரசியல் என்று சொல்வதை நிறுத்திக் கொள்ளுங்கள். முதலிலே உன்னுடைய மாவட்டத்திலே உன்னுடைய குடும்ப அரசியலை நிறுத்தி கொள்ள வேண்டும் என்று இந்த நேரத்திலே நான் கேட்டுக்கொள்கிறேன். தொடர்ந்து இந்த இயக்கத்தையும் இந்த இயக்கத்தினுடைய தொண்டர்களையும் இழிவுபடுத்தி கொண்டிருக்கிற திரு சி.வி. சண்முகம் அவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை கிள்ளுக்கிறையாக நினைக்க வேண்டாம். இந்த இயக்கம் என்பது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு தொண்டர்களால் உருவாக்கப்பட்ட இயக்கம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். உங்களை போன்ற எஜமானர்கள் தொண்டர்களை அனுமதிப்படுத்த முடியாது. இந்த இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்களாக இருந்த புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மா, இன்றைக்கு அண்ணன் எடப்பாடியார் தலைமையில் மிக சிறப்பான முறையிலே செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். தொடர்ந்து இந்த இயக்கத்தை பற்றி இழிவுபடுத்தி இந்த இயக்கத்தினுடைய பொதுச் செயலாளர்களையும் கட்சியை பற்றியும் இழிவுபடுத்தி பேசினால் அதற்கான விளைவுகளை நீங்கள் சந்திப்பீர்கள். அரசியல் அரங்கத்திலே இருந்து உங்களை மக்கள், இந்த இயக்கம், தொண்டர்கள் அப்புறப்படுத்தி விடுவார்கள் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் நான் பணிவன்போடு சொல்லிக் கொள்கிறேன். மேலும் ஆய்வுக் கூட்டம் தொடர்ந்து நடைபெறும் என்று பொதுச் செயலாளர் அவர்கள் சொல்லியிருக்கிறார். காஞ்சிபுரம் மாவட்டத்தினுடைய ஆய்வுக் கூட்டம் நடைபெற்று முடிந்திருக்கிறது. அதில் தொண்டர்களுடைய கருத்துக்களையும் நிர்வாகிகளுடைய கருத்துக்களையும் கேட்டிருக்கிறார். அதே போல மற்ற மாவட்டங்களிலே அனைத்து நிர்வாகிகளையும் அழைத்து அவருடைய கருத்துக்களை கேட்ட பிறகு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய செயற்குழுவை அண்ணன் எடப்பாடியார் கூட்டுவார். அதன் பிறகு கழகத்தினுடைய பொதுக்குழுவை கூட்டுவார். எதற்கும் அஞ்சாதவர் அண்ணன் எடப்பாடியார் என்பதை முதலில் திரு சி.வி. சண்முகம் அவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். பொதுக்குழுவை கூட்டுவதற்கு அண்ணன் எடப்பாடியார் அச்சப்படவில்லை. செயற்குழுவை கூட்டுவதற்கு அண்ணன் எடப்பாடியார் அச்சப்படவில்லை. எதற்கும் அஞ்சாத சிங்கம்தான் அண்ணன் எடப்பாடியார் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம், நீங்களும் அறிந்திருக்கின்றீர்கள். ஆனால் இன்றைக்கு இந்த இயக்கத்திலே ஒரு குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்கு தவறான செய்திகளை சொல்லிக் கொண்டிருக்கிற திரு சி.வி. சண்முகம் அவர்களே, உங்களுடைய வார்த்தைகளை கட்டுப்பாடோடு நிறுத்திக் கொள்ளுங்கள். அதுதான் உங்களுக்கு நல்லது என்பதை இந்த நேரத்திலே சொல்லி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கும் அண்ணன் எடப்பாடியார் பின்னால் உறுதியாக வருகின்ற எந்த தேர்தலாக இருந்தாலும், உள்ளாட்சி அமைப்புகளுக்கான தேர்தலாக இருந்தாலும் அல்லது வருகின்ற சட்டமன்ற நாடாளுமன்ற தேர்தலாக இருந்தாலும், எந்த தேர்தலிலும் அண்ணன் எடப்பாடியார் தலைமையிலே அமைகின்ற கூட்டணி தான் தமிழகத்திலே வெற்றி பெறும் என்பதை இந்த நேரத்திலே தெளிவாக சொல்லிக் கொள்கிறேன். தமிழக சட்டமன்றத்துல எதிர்கட்சிகளே இல்லாத நிலையை ஏற்படுத்த போறார் முதலமைச்சர் விஜயன் சொல்லி இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் சொல்லியிருக்காங்க. அரசியல் என்றால் என்னவென்றே தெரியாதவர்கள் எல்லாம் இன்றைக்கு உளறிக் கொண்டிருக்கிறார்கள். தமிழக அரசியல் என்பது நீண்ட பாரம்பரியம் கொண்ட தமிழ்நாட்டில் 50 ஆண்டுகால அரசியல் வரலாற்றை கொண்ட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அரசியல் களத்திலே இருந்து யாராலும் அப்புறப்படுத்த முடியாது என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதிமுக துரோகம் செஞ்சவங்க, இந்த மாதிரி அதிமுகவுக்கு பின்னாடி வேலை செஞ்சவங்க அப்படின்னு
சசிகலா, தினகரன் உள்ளிட்டவர்கள் கட்சியில் நீக்கினாரு. ஏன் சண்முகம் மட்டும் நீக்காம சிவி சண்முகத்தை அஞ்சுகிறாரு? எந்த நடவடிக்கை எடுப்பதற்கும் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் அஞ்சவில்லை. உரிய வாய்ப்பினை கொடுப்பார், திருந்துவார் என்று எதிர்பார்க்கிறார். திருந்துவதற்கு ஒரு வாய்ப்பினை கொடுத்திருக்கிறார். யாரை பற்றியும் அண்ணன் எடப்பாடியார்கள் பயப்பட வேண்டிய அவசியமில்லை. ஒருவேளை இது தாவேகாவிலுடைய பின்னணியில சிவி சண்முகம் செயல்படுவார் என்ற மாதிரி உங்களுக்கு ஏதாவது தகவல் இருக்கலாம். ஒன்றை இங்கே வருகை தந்திருக்கின்ற பத்திரிகையாளர்கள் ஒன்றை தயவு செய்து உணர்ந்து கொள்ள வேண்டும். சிவி சண்முகம் என்பவரை ஒரு பிம்பத்தை போன்று அவரை நீங்கள் உருவாக்கி கொண்டிருக்கின்றீர்கள். இந்த இயக்கத்திலே இன்றைக்கு அவர் ஒரு உறுப்பினர். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே 82 மாவட்ட செயலாளர்கள் இருக்கிறார்கள். ஏறக்குறைய 80க்கும் மேற்பட்ட தலைமை கழகத்துடைய நிர்வாகிகள் இருக்கிறார்கள். அவர் மீது நடைபெற்று முடிந்த சட்டமன்ற வாக்கெடுப்பின் பொழுது தலைமை கொடுத்த உத்தரவை மீறி அவர் வாக்களித்தார் என்பதற்காக அவருடைய கட்சி பதவியை மட்டுமே அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் விடுவித்திருக்கிறார். கட்சி பதவியிலிருந்து மட்டும்தான். கட்சி பதவியிலிருந்து விடுவித்த அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் எதற்கும் துணிந்தவர். யார் தவறு செய்தாலும் அவர்கள் மீது மாண்புமிகு அம்மாவை போல உடனடியாக நடவடிக்கை எடுக்கக்கூடிய ஒரு ஆற்றல் மிகுந்தவர் எடப்பாடியார் என்பதை கழகத்தில் இருக்கின்ற நிர்வாகிகள் அனைவரும் நன்றாக அறிவார்கள். அதன் அடிப்படையிலே தான் தவறு செய்தவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுத்தார்கள். அவருடைய கட்சி தடை சட்டத்தின் மீது அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அதன் அடிப்படையில் தான் 25 சட்டமன்ற உறுப்பினர்கள் 21 சட்டமன்ற உறுப்பினர்கள் மனம் திருந்தி வருந்தி தங்களுடைய செயலுக்கு மன்னிப்பை கோரி அண்ணன் எடப்பாடியாரிடத்திலே மன்னிப்பை கோரி கடிதம் கொடுத்ததின் அடிப்படையிலே தான் அவர்கள் மீது எடுத்த நடவடிக்கையை இன்றைக்கு நீக்கியிருக்கிறார். அண்ணன் எடப்பாடியார்கள் பெருந்தன்மையோடு நடந்து கொண்டிருக்கிறார். கேள்வி கேட்கப்பட்டு வளர்க்கப்பட்ட கட்சி இது. கேள்வியே கேட்கக்கூடாதுன்னு எடப்பாடி கேட்டா தவறான பதில் அளிக்க மாட்டாரு. தொண்டர்கள் தோல்வி எல்லாமே உணர்ந்துட்டாங்க, ஆனா எடப்பாடி தோல்வி உணராம இருக்காருன்னு சொல்லிடுது. இது தவறான ஒரு கருத்து. கேள்வி மீடியாவில் தான் கேட்பாங்களா? தலைமை கழகத்துக்கு வாங்க, பொதுச்செயலாளர் வீட்டுக்கு கேள்வி பதில் சொல்லுவாங்க. இதுக்கு முன்னே இவங்கெல்லாம் உட்காந்து பேசினதே இல்லையா? புதுசாக இந்த மீடியாவில் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. சரியா? அதிமுக கட்சி சம்பந்தமான விஷயத்த மீடியாவில் விவாதிக்கிறது சரியா? சொல்லுங்க சார். அது கட்சி தலைமை தானே சொல்றோம். நாங்க ரைட், சரியில்லை இல்லைன்னு சொல்ல முடியாது. எப்படி போய் நீங்க மீடியாவில் எப்படி இல்ல அவர் மீடியாவில் விவாதிக்கூடாதுன்னு சொல்றாரு. அதுதான் சார் சொல்றோம். சண்முகம் கட்சி சார்ந்த விஷயங்களை பொதுச் செயலாளரிடம் நேரடியாகவோ தலைமை கழகத்துக்கு பேசுறதுக்கு எந்த தடையும் இல்லையே. அவர் அப்படி செய்யலாமே. அதை மீடியாவில் சொல்ற மாதிரி இருக்கு. இல்ல உங்களை சொல்றாங்க. மீடியாவில் அவர் விவாதிக்கிறாருன்னு சொல்றாரு. அதாவது அதிகாரப்படுத்துறதுக்கு பணம் பெற்றுக்கொண்டு இவரை போன்று நடுத்தரமான கேள்வி கேட்டா எடப்பாடி தவிர்க்கிறார் என்பது குற்றம். தவறான குற்றச்சாட்டு. 2017 முதல் 2026 வரை கடந்த 9 ஆண்டுகளாக சிவி சண்முகம் போன்றவர்கள் சொல்லிய கருத்தை கேட்டதனால்தான் இந்த தொடர் தோல்விக்கு காரணம் என்பதை நாங்கள் அறிவோம், மக்கள் அறிவார்கள். ஊடக வாயிலா நாங்க விவாதிக்கிறோம் அப்படின்னு தவறு. கட்சி தலைமைக்கு கட்டுப்பட வேண்டும். இதுதான் இந்த இயக்கத்தினுடைய அடிப்படை விதி. உனக்கு என்ன தேவையோ 2021 விழுப்புரம் சட்டமன்ற தொகுதியிலே போட்டியிடுவதற்கு அண்ணன் எடப்பாடியார் இடத்திலே வாய்ப்பு கேட்டீர்கள். அதிலே தோற்ற பொழுது உடனடியாக அண்ணன் எடப்பாடியாருடைய வீட்டிற்கே நாடாளுமன்ற மேலவையிலே பணியாற்றுவதற்கு எம்பி பதவி வேண்டும் என்று கேட்டீர்கள். அதன் பிறகு 2026 மீண்டும் விழுப்புரம் சட்டமன்ற தொகுதியிலே போட்டியிட்டால் வெற்றி பெற முடியாது என்பதற்காக மயிலம் சட்டமன்ற தொகுதியை மாற்றி கேட்டீர்கள். இதையெல்லாம் கேட்க தெரிந்த உங்களுக்கு, அம்மாவால் மாவட்ட செயலாளர் பதவி நீக்கம் செய்யப்பட்ட உங்களுக்கு மீண்டும் மாவட்ட செயலாளர் பதவியை தந்தது அண்ணன் எடப்பாடியார். மீண்டும் அண்ணன் எடப்பாடியார் தான் உங்களுக்கு அமைப்பு செயலாளர் பதவியை தந்தார். சட்டத்துறை அமைச்சராக இருந்த உங்களுக்கு மீண்டும் கனிம வளத்துறை என்ற கொழுத்த துறையை கொடுத்ததும் அண்ணன் எடப்பாடியார் தான். இன்றைக்கு அண்ணன் எடப்பாடியார் போட்ட பிச்சையால் தான் இன்றைக்கு நீ துள்ளி கொண்டிருக்கிறாய் என்பதை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குதிரை விவரம் நடத்தியதாக முன்னாள் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் மரகதம் குமரவேல் குற்றச்சாட்டு. மரகதம் குமரவேல் அவர்களுக்கு யார் வாய்ப்பினை தந்தார்கள் என்பது நாட்டு மக்களுக்கு நன்றாக தெரியும். குதிரை பேரத்தின் மூலமாக பல கோடி ரூபாயை பெற்றுக்கொண்டு இன்றைக்கு தமிழக வெற்றி கழகத்திலே சேர்ந்த திருமதி மரகதம் குமாரவேல் அவர்கள் பேசுவதற்கு எந்த விதமான அருகதையும் இல்லாத ஒரு நபர்.
அவரை பற்றி பேசுவதற்கே அசிங்கமாக இருக்கிறது. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே வாய்ப்பினை பெற்று சட்டமன்ற உறுப்பினராக இரட்டை இலை சின்னத்திலே அண்ணன் எடப்பாடியார் தந்த ஏ ஃபார்ம் பி ஃபார்மின் மூலமாக வெற்றி பெற்ற நீ ஏறக்குறைய கோடிக்கணக்கிலே பணத்தினை பெற்றுக்கொண்டு இன்றைக்கு வாக்களித்த மக்கள் உன்னுடைய கையிலே வைத்த மை காய்வதற்கு முன்பாக உன்னுடைய சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்திருக்கிறாய். உன்னுடைய சட்டமன்ற தொகுதியிலே சென்று மக்களை சந்திப்பதற்கு கூட உனக்கு தைரியம் இல்லை. வீட்டிலே முடங்கி கிடக்கிறாய். நீயா எங்களுடைய இயக்கத்தை பற்றி பேசுவதற்கு என்ன தகுதி இருக்கிறது? ஆதவர்ஜனா ஒரு அமைச்சரே அல்ல, ஆள் பிடிக்கும் வேலையைத்தான் பார்த்து கொண்டிருக்கிறார். அதிமுக வந்து ஒரு மூழ்கும் கப்பல், மேலும் பல எம்எல்ஏக்கள் வந்து தாவேக்காக்கு வருவாங்க அப்படின்னு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தால் அடையாளம் காட்டப்பட்டவர் திரு செங்கோட்டையன் அவர்கள். அவருடைய வயதிற்கும் அவர் வகித்த பொறுப்புகளுக்கும் அவர் நிதானத்தோடு பேச வேண்டும். இன்றைக்கு இந்த இயக்கத்திலே வளர்க்கப்பட்டு மாண்புமிகு அம்மா அவர்களால் அடையாளம் காட்டப்பட்டு அண்ணன் எடப்பாடியார் அவர்களால் மீண்டும் பள்ளி கல்வித்துறை அமைச்சராக பதவி வழங்கப்பட்டு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே அடையாளமாக காணப்பட்டவர். ஆனால் இன்றைக்கு இந்த பதவிக்காக தரம் தாழ்ந்து பேசுவது அவருடைய வயதிற்கும் அவருடைய அனுபவத்திற்கும் உகந்தது அல்ல என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மூழ்குகின்ற கப்பல் அல்ல, அவர்தான் மூழ்குகின்ற படகிலே என்று தொத்திக் கொண்டிருக்கிறார். அவரை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மதுராந்தகத்துல நேற்று நடந்த ஒரு இணைப்பு விழாவில் தாவேக்கால 30,000க்கும் மேற்பட்டவங்க எழுந்திருக்காங்க. அதே போன்ற ஒரு இணைப்பு விழாவுக்கு திருவண்ணாமலை கிழக்கு மாவட்டத்தில் இருக்கிற உறுப்பினர்களையும் தொண்டர்களையும் அழைத்து போறதா ஒரு தகவல் வந்திருக்கு. இதனை தடுக்க மாவட்ட தலைமை முன்வருமான்னு சொல்லி அதிமுக முன்னே தொண்டர்கள் கோரிக்கை வச்சிருக்காங்க. திருவண்ணாமலை மாவட்டம் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கோட்டை. இது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கோட்டை என்ற காரணத்தினால்தான் திருவண்ணாமலை மாவட்டத்திலே 5 சட்டமன்ற தொகுதிகளை கழகம் வென்றிருக்கிறது. 2 சட்டமன்ற தொகுதிகளிலே திராவிட முன்னேற்ற கழகம் தட்டு தடுமாறி வெற்றி பெற்றிருக்கிறது. 200 வாக்குகள் வித்தியாசத்திலே மட்டும்தான் போலூரிலே தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெற்றிருக்கிறது. எனவே இந்த மாவட்டத்திலே தொண்டர்கள் யாரும் செல்ல மாட்டார்கள். இந்த இயக்கத்திலே பதவி அனுபவித்தவர்கள் முன்னாள் நிர்வாகிகள் சிலர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர், முன்னாள் கூட்டுறவு வங்கியிலே பதவி வகித்த சிலர் தான் பதவியை எதிர்நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள். எனவே இந்த மாவட்டத்திலே எந்த ஒரு தொண்டரும் அங்கே செல்லவில்லை என்பதுதான் உண்மை. நன்றி.